விஷயம். இன்னைக்கிலேருந்து உங்களுக்கு சமையல் வீடியோ போடுறேன். என்னால் முடிஞ்சப்போ உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ போடுறேன். பாருங்கள், பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. வேக வச்சு வச்சுட்டேன். அதில் வந்து மிளகு பொடி, பெருங்காயப்பொடி, டால்டா, உப்பு, மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டு முதல்ல வேக வச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது கடுகு, இது சோம்பு, பட்டை கிராம்பு. ஓகேங்களா? பட்டை கிராம்பு போட்டுட்டேன். கொஞ்சம் கசகசா எல்லாம் இருந்துச்சுன்னா கூட போட்டுக்குங்க. எது உங்களுக்கு வாசனைக்கு வேணுமோ எல்லாம் போட்டுக்குங்க. வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்குங்க. வதங்கிடுச்சுங்களா? அடுத்தது வந்து மல்லித்தூள் 1 ஸ்பூன். எங்களுக்கு 4 பேருக்குனால நான் கம்மியாக போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா நிறைய போட்டுக்குங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், சிக்கன் குழம்பு பொடி கொஞ்சமாக போட்டுக்குங்க, போதும். இதுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டுக்குங்க. குழம்பு எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்குங்க. வேக வச்சுருக்கீங்களா, அதை அப்படியே ஊற்றிடணும். அவ்வளோதான், முடிஞ்சுங்களா? இது 4 பேருக்கு செய்கிறதுனால நான் கம்மியாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா மசாலாக்கள் மட்டும் எக்ஸ்ட்ரா தக்காளி, வெங்காயம் சேர்த்துக்குங்க. எத்தனை பேருக்கு வேணுமோ செஞ்சுக்குங்க. இதே சிக்கன் குழம்பு நான் இப்படித்தான் வைப்பேன். நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வச்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவுக்கும், என் பையனுக்கும், என் பொண்ணுக்கும் அதை வறுத்துருவேன். இந்த பாருங்க, மசாலா போட்டு வச்சுட்டேன். அதை எண்ணெயில் போட்டு அப்படியே வறுத்து எடுத்துருவேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சாதம், சிக்கன் குழம்பு, இது ரசம். சிக்கன் குழம்பு வச்சாச்சு. பார்த்தீங்களா? நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பாருங்கள், சிக்கன் வறுத்துட்டேன். ஓகேங்களா? இன்றைக்கி சமையல் முடிஞ்சிச்சு. சாப்பாடு, ரசம் இருக்குது, முடிஞ்சிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இதை செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.